ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் bio-enzyme என்ன, அது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் bio-enzyme எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது நம்ம வீட்டிலேன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தா கூடி அவங்க ரொம்ப ஈஸியாக இதை கற்றுக்குவாங்கங்க. இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தாலும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வேணுங்க. பிளாஸ்டிக்கில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம், அதில் தான் செய்யணும். அது மவுத்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது மெஷர் பண்ணுறக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் தான் நம்ம எல்லாமே மெஷர் பண்ணணும். வாட்டர் எடுத்துக்கோங்க. எந்த வாட்டர் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். டேப் வாட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகரை தவிர்த்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கரும்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். அப்புறமா கிச்சன் வேஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம சிட்ரிக் bio-enzyme தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் ஆரஞ்சு பழம், அதோட தோல், அதுக்கப்புறமா லெமன் அண்ட் அதோட தோல், அதாவது நம்ம கொஞ்சம் அழுகுன மாதிரி அது மாதிரி இருக்கிறதெல்லாம் கூடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லதே யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இங்கே சாத்துக்கொடி தோல், சாத்துக்கொடி இருந்தால் கூட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும். அது இந்த கப்பில் ஃபஸ்ட்டு 10 டைம்ஸ் வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1 கப்பு நம்ம சுகர் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அதே கப்பில் 3 டைம்ஸ் நம்ம இந்த ஃப்ரூட் வேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது தோல், இந்த பழமெல்லாம் சின்ன சின்னதாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். மெயினாக இதோட லிட் நல்லா டைட்டாக இருக்கணும். லூஸாக இருக்கக்கூடாது. எந்த ஹோல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக இருக்கணும். இது ஏர் உள்ளே போகாத மாதிரி இருக்கணும். இதை 1 மந்த்துக்கு நீங்கள் டெய்லியும் 1 டைம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். உள்ளே இருக்கிற கேஸ் வெளியே போகணும். வெளியே இருக்கிற காற்று உள்ளே வரணும். ரொம்ப நேரம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணதுமே கேஸ் ரிலீஸ் ஆனதுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த கண்டெய்னரில் கொஞ்சம் கேப் இருக்கணும். ஃபுல்லாக போடக்கூடாது. டோட்டலாக 1 மந்த் நம்ம ஓப்பன் பண்ணி டெய்லியும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு இதை நம்ம தொடவே கூடாது. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். டைரெக்ட் சன்லைட்டில் மட்டும் நீங்கள் வைக்க வேண்டாம். வீட்டுக்குள்ளே மற்ற எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு bio-enzyme ரெடி ஆகிருக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 90 டேஸ் ப்ராசஸ். இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ் கெப்பாசிட்டி கண்டெய்னர் இருக்கணும். 10 டைம்ஸ் வாட்டர் ஊற்றணும். 3 டைம்ஸ் வேஸ்ட்டு போடணும், அதாவது ஃப்ரூட்ஸ் போடணும். 1 ரேஷியோ 1 டைம் நீங்கள் சுகர் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான் இதோட ரேஷியோ. எல்லாத்துக்குமே இதே ரேஷியோ தான் வரும். எல்லா என்ஜிஎம்க்குமே நம்ம இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க. நீங்கள் எந்த டேட்டில் நீங்கள் இதை செய்கிறீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது 90 டேஸ் ஆச்சு. இது ரெடி ஆகிடுச்சா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒயிட் கலரில் லேயர் மாதிரி மிதந்துச்சுன்னா நம்ம bio-enzyme ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குதுங்க. ஆரஞ்சும் லெமனோட ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது, சொல்லவே வேண்டாம். இதே மாதிரி இன்னொரு பேட்சும் செஞ்சு வச்சுருக்கோம். அதுவும் 90 டேஸ் ஆச்சு. அதுவும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதுலேயும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் லேயர் இருந்தால் ஓகே, நம்ம ரெடி ஆகிடுச்சு, இது யூஸ் பண்ண ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் ஒரு பிளாக் கலரில் இல்லை குட்டி குட்டி புழு அந்த மாதிரி பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது வேஸ்ட்டாக போகாது. நீங்கள் எந்த கப்பில் சுகர் அளந்தீங்களோ அதே கப்பில் மறுபடியும் ஒரு கப் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 டேஸ் வச்சிங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி உங்களுக்கு ரெடி ஆயிடும். அப்படி இல்லாமல் பிளாக் கலர் இல்லாமல் ஒரு க்ரீன் கலரில் இருக்குது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா அது கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அதை மண் தோண்டி அதை ஊற்றிடுங்க. வேறு செடிக்கோ எங்கேயுமே எதுக்குமே யூஸ் பண்ணிடாதீங்க. மோஸ்ட்லி அந்த மாதிரி ஆகாது. நான் நிறையா செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு டைம் கூட அந்த மாதிரி ஆனதில்லை. மோஸ்ட்லி சக்ஸஸ் தான் ஆகிருக்குது. சப்போஸ் அந்த மாதிரி ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நம்ம அதை கிளியர் என்சைம் இருக்கும் இல்லையா, அதோட வாட்டரை தனியாக வடித்து எடுத்துக்கலாம். அதோட பல்ப்பை தனியாக வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த வடித்து வச்ச இந்த கிளியர் bio-enzyme நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் டேபிள் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, நம்ம கிளாஸஸ்ஸு அது எல்லாமே நிறையா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கம்மிங் வீடியோஸில் அதெல்லாம் ஒன்றா அப்லோட் பண்ணுறேன். எப்படி நான் யூஸ் பண்ணேன், எப்படி க்ளீன் பண்ணேன்னு. நெக்ஸ்ட் இந்த பல்ப் இருக்குது பார்த்திங்களா, இது பல்பி என்சைம் சொல்லுவாங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது இது கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தண்ணி ஊற்றிடாதீங்க.
கொஞ்சமாக இந்த பயோ என்சைம் வேணால் ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எத்தனை நாளானாலும் இது எக்ஸ்பைரியே ஆகாதுங்க. அதுதாங்க இதில் ஒரு மிராக்கிள். எத்தனை நாள் வேணால் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்னர் கேப் மட்டும் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கனாலே போதும். எப்போ வேணுமோ நீங்கள் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்மளோட கிளியர் பயோ என்சைம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வச்சு தான் நான் நிறையா வேலை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கம்மிங் வீடியோஸில் உங்களுக்கு காட்டுறேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் போய் தங்கியிருக்கிற பல்ப் இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து பல்பி என்சைம் சொல்லுவாங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் வந்து அதே மாதிரி டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது வந்து கெட்டே போகாதுங்க எவ்வளோ நாள் ஆனாலும். இதை வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டாய்லெட், கம்மௌட்டு, அப்புறம் வாஷ் பேஷின் எல்லாம் வந்து பளிச்சுன்னு க்ளீன் பண்ணலாங்க. நீங்கள் கெமிக்கல் ப்ராடக்ட்டை எப்படி க்ளீன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதை கொஞ்சம் நேரம் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி கழுவி பாருங்கள், பளிச்சுன்னு போயிருங்க. விடாப்படியாக இருக்கிற காரியங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கும் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்மெல்லும் செமையாக இருக்குங்க. ஈஸியாக கரைங்களையெல்லாம் நீங்கள் ரொம்ப போட்டு தேய்க்க தேவையில்லை, ஈஸியாக போயிடும். நம்ம கெமிக்கல் ப்ராடக்டெல்லாம் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுவோம் பார்த்துருக்கேன். கையில் பட்டா ஏறியும், மூக்கில் எல்லாம் ஏறும், அதுக்கப்புறம் கண்ணிலெல்லாம் தண்ணி வரும், வேர்த்து ஊற்றும் அதை தேய்ச்சி கழுவுறக்குள்ளே. ஏன்னா அதில் வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது. அவ்வளோ ஹார்டான கெமிக்கல்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணுறதுனால தான். இதில் வந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. 0% கெமிக்கல். யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க. நம்ம குழந்தைங்களுக்காகட்டும் நம்மளுக்காகட்டும் சூப்பரான ஒரு ப்ராடக்ட். நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய ஒரு மல்டி பர்பஸ் க்ளீனிங் ப்ராடக்ட் இந்த பயோ என்சைம். இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.